அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஜோ வந்து சூர்யாவ பார்த்து கேட்குறான், "ஏன் மச்சான் திருப்பி நீங்க 2 பேரும் அந்த பில்டிங்குள்ள போனீங்க? ஸோ உங்க பிளான் தான் ஆக்சுவலி என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவ பார்த்து கேட்குறான். ஆக்சுவலி அப்பதான் சூர்யா வந்து சொல்றான், அவங்க கிட்டலாம் ரே கிட்ட, ஜாஸ்மின் கிட்ட, ஜோ கிட்டலாம் இதுமாரி ஈவ் அந்த பில்டிங்குள்ள தான் இருக்கா. அவள அடுத்த டெஸ்ட் சப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஈவ் மாரி நிறைய பிள்ளைங்களும் உள்ளுக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷெரீஃப் ஆண்டியும் தான் மாமாவும் அதுக்கப்புறம் டிடெக்டிவ் சாம், டாக்டர் சாமும் சேர்ந்து உள்ளுக்கு இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றலாம். ஸோ சூர்யாவையும் தாராவையும் வச்சு அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா தாரா ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கிறதுனால ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால தாராவை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஃபோர்ஸும் யூஸ் பண்ணணும். ஸோ நோ கார்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ தாராவையும் சூர்யா வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை பேக் கேட் வெளியே காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறது தான் அவங்க 2 பேரோட பிளான். ஸோ இதுதான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ பயங்கரமாக ஜோ, சூர்யா, ஜாஸ்மின் எல்லாம் ஹாப்பியாக திருப்பி ஒரு கராஜுக்கு வராங்க. நம்ம ரேவோட கராஜ் தான் அது. ஸோ அங்கே கார் அந்த வேனையும் பார்க் பண்ணிவிட்டு எல்லாம் டயர்டாக வெளியே சேரில் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈவை காப்பாற்றிட்டு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அங்கே உட்காந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லோரும். அப்போ டயர்டாகவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம தாராவுக்கு வாயிலேருந்து, மூக்குலேருந்து, கண்ணுலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. சூர்யா அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறான். என்னாச்சு தாரா அப்படின்னு கேட்குறான். அப்போ அதுக்கு அவள் சொல்கிறா, "நீ எனக்காக முன்னுக்கு நின்ன. ஸோ நான் தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக என் ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணேன், என் ஃபுல் பவரை யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு இந்தமாரி எப்போவுமே என் ஃபுல் பவரை யூஸ் பண்ணேன், எனக்கு ப்ளீட் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சூர்யா தான் அதை கை வச்சு தொடச்சி விடுறான். தொடச்சி விட்டு அவன் கையை பிடிச்சி கேர் பண்ணிக்கிறான். அவனுக்கு என்ன தான் தாராவை பிடிச்சிருந்தாலும் அவன் வாயை திறந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்காமல் காட்டிக்காமல் நர்வஸாக இருக்கான். ஆனால் அவன் ஆக்ஷன்ஸ் மூலியமாக தான் அவன் லவ்வை வெளிப்படுத்துகிறான். அப்போ அவன் தாரா கிட்டேயும் சொல்கிறான், "நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது" அப்படின்னு சொல்கிறான். தாராவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்யூரியஸாக கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறான், லைக் நாளைக்கு தான். ஸோ இப்போ உனக்கு பசிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வா, உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறான். ஸோ அவன் பாட்டு பாடிக்கிட்டே அவளுக்காக சொல்ல நினச்செல்லாம் பாட்டாகவே பாடுறான். செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை செய்திடும் பெண் சிலையே, என் நிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா? அந்த ராத்திரி அப்படியே ஒரு ஹாப்பியாக கழியுது. ஸோ அடுத்த ஒரு நாள் முடியுது. அந்த குரோன் நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் அண்ட் லேபில் தான் காட்டுறாங்க. போலீஸ் எல்லாம் சுற்றி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறையவே ரிப்போர்ட்டர்ஸ், நியூஸ் சேனல்ஸ்லேருந்து பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலோட சேனலுக்காக நம்ம கிளாராவும் அவளோட ட்ரீம் மாரி அவள் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறா. அவள் நியூஸை இது பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ அவள் சொல்கிறா, இந்தமாரி லைக் என் ஃப்ரெண்டு ஈவ் கூட இருக்கும்போது நான் அவளை மதிக்கலை, பட் ஆனால் அவள் போனதுக்கப்புறம் அவளோட அருமை எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதாவது ப்ராஜெக்ட் MK அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் இல்லீகலாக நம்ம இந்த ரிசர்ச் சென்டரில் உள்ள அஃபிஷியல்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. சூப்பர் ஹியூமன்ஸை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி அப்பாவியான டீனேஜ் பசங்களையும் அதுக்கப்புறம் டீனேஜ் பசங்களை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மான்டாக்ன்ற ஒரு சிட்டியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 80s ஹாக்கின்ஸ்ன்ற சிட்டியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி தற்காலிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மேரிலேண்ட் டவுனில் இந்தமாரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ இதனால் நிறைய
பிள்ளைங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஷெரீஃப் ஆண்டியும் டாக்டர் சாமுன்றவர் தான் வந்துட்டு காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அவங்க தான் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான ஹீரோஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கூட இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு மதிங்க, அவங்க எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க இல்லாத போது அவங்க அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி கிளாரா வந்துட்டு சொல்கிறா. ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்துட்டு கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிளாராவை பார்த்து எல்லோரும் பெருமைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ரேயோட பேரண்ட்ஸ் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஈவோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு குணமாயிட்டா அப்படின்னு. ஸோ அவங்களும் வந்துட்டு தான் பொண்ணை வந்து போய் பார்க்குறாங்க. அவங்க கட்டி பிடிச்சி அழுகுறா, சாரி அப்பா, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறா, உங்களை வந்துட்டு இந்தமாரி கஷ்டம் கொடுத்ததுக்கு வந்துட்டு என்னை மன்னிச்சிதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரேயோட தங்கச்சி கேரனும் வந்துட்டு இவளை வந்து கட்டி பிடிக்கிறா ஈவை, ஏன்னா வந்து சாரிடி நான் உனக்கு காட்டை தனியாக விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு. ஸோ எல்லோரும் எப்படி ஒன்று சேர்றாங்க. அடுத்து வந்து நோவா வந்துட்டு அந்த டிவியை வந்து பார்த்துக்கிட்டே ஸ்கூலில் வந்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். அவன் மனசு உடஞ்சி அழுவுறான். இந்தமாரி லைக் தனக்கு என்னென்ன பேர் புகழ் கிடச்சாலும் தான் ஃப்ரெண்ட்ஸை மறந்துட்டு நம்ம போயிட்டோமே, கடைசியில் நம்ம கஷ்டப்படும் போது அவங்க தானே நான் என் கூட இருந்து வந்துட்டு என் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலி இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸை கிடைக்கிறதுக்கு வந்துட்டு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அழுவுறான். அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு பின்னாடியே வந்து நம்ம சூர்யாவும் கட்டிப்பிடிச்சே அழுவதான், சாரிடா மச்சான், அவன் கூட இது வரைக்கும் நான் பேசினது இல்லை, சண்டை போட்டு புரிஞ்சிட்டோம் அப்படின்னு. ஸோ மாறி திரும்பி அழுகுறாங்க ஸ்கூல்லே. இதை பார்த்து வந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜாஸ்மினும் அழுகுறா. அதுக்கப்புறம் ரேவும் அப்படியே வந்து அங்கே எமோஷ்னலாக போயிட்டுருக்கும்போது வந்துட்டு நம்ம பிராண்டன் வந்துட்டு நம்ம ஜாஸ்மின் கிட்ட வந்து பேசுகிறான். நீ இப்போ ரொம்ப தைரியமாக மாறிட்டியே, ரொம்ப கெத்தாக இருக்கியே அப்படின்னு. அவளுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது, ஆனால் அவள் சீரியஸாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறா. அப்படியே அவங்க 2 பேருமும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளையும் காட்டுறாங்க. நம்ம டாக்டர் சாம், அவரை நம்ம டிடெக்டிவ் சாம்னு கூட வந்து கூப்பிடலாம். அவர் வந்துட்டு ஆக்சுவலி யாரோட அசிஸ்டண்ட் அப்படின்னா நம்ம முதேவோட அசிஸ்டண்ட். ஸோ அவருக்கு கூட தான் வந்துட்டு இவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரும் வந்து பாராட்டுறாரு, நீ பயங்கரமான காரியத்தை வந்து பண்ணியிருக்க, உன்னை என்னோட அசிஸ்டன்ட் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஹாப்பியாக போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடையை காட்டுறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே வந்துட்டு நம்ம ஷெரீஃப் ஆண்டி வந்து உள்ளுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. எல்லோரும் பார்க்குறதெல்லாம் கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களை டிவியில் பார்த்தோம் நீங்கள் பயங்கரமான ஹீரோ, ரியல் லைஃப் ஹீரோ அப்படின்லாம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க கிட்ஸ் எல்லாம். அதே இடத்துல தான் நம்ம ஜோவும் ரேவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியிலேருந்து வந்து பயம் பூத்திட்டு அப்போ வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்லாம் போட்டு கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் ஹாப்பியாக தான் போகுது. அதுக்கப்புறம் எங்கடா சூர்யா அப்படின்னு கேட்கும்போது தான் வந்துட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்துட்டு 2 ஏஜ்டு பீப்புள் வந்துட்டு கார்டனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமா. ஒரு கால் வர சவுண்டு கேட்குது. அவங்க அப்படியே ஏஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த காலின் தன்னோட 4 வருஷமாக காண போன பொண்ணு, பாசமாக வளர்த்த பொண்ணு தாரா தான் பேரண்ட்ஸோடு வந்துட்டு சேர்றா. அவங்களும் வந்துட்டு பார்த்தோன்னே தான் மகளை பார்த்தோன்னு கட்டி தழுவிக்கிறாங்க. உன்னை இத்தனை வருஷமாக பார்த்ததுக்கு வந்து உன்னை வந்துட்டு பிரிஞ்சதுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியல, உன்னை இதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கட்டி அழுகுறாங்க. அவங்க அப்பா தான் பொண்ணு எல்லாரும். இதை தூரத்துலேருந்து பார்த்த நம்ம சூர்யாவும் கூட வந்து அழுவ ஆரம்பிக்கிறான். ஸோ தாராவை தான் குடும்பத்தில் வந்து சேர்த்துட்டுமே அப்படின்னு. தாராவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ரொம்ப நாள் கழிச்சு தான் அப்பா அம்மாவை பார்த்ததும் அவங்க மேலே இவளை மறக்காமல் பாசமாக வந்துட்டு இருக்கிறதும் அப்படின்னு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த ஒரு இது வந்து போகுது. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவை தான் காட்டுறாங்க. சூர்யா அப்பயும் ஏதோ யோசிச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜாஸ்மின் பக்கத்துலேருந்து கேட்குறா, என்னடா சூர்யா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ஆனால் நான் அவகிட்ட நான் என் ஃபீலிங்ஸை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க முடியுமான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஜாஸ்மின் கிட்ட சொல்கிறான். அப்போ ஜாஸ்மின் சொல்கிறா, எல்லாம் விடு பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகிறா, நம்ம பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜாஸ்மின் சூர்யா கிட்டே வந்து ஃபன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கதை வந்துட்டு இப்படியே வந்து ஹாப்பியாக வந்துட்டு முடியுது.